ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் கோய் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எம்கே யூனிவர்சிட்டி போர்ட்டலில் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் ரிகார்டிங் November 23 ரிசல்ட்ஸ். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த November 23 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கும். ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு மார்க் எதுவுமே வந்திருக்காது. பாஸ்ன்னு வந்திருக்காது, ஃபெயில்னு வந்திருக்காது, ஆப்ஷன்ட்னு வந்திருக்கும், ஏஏன்னு வந்திருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து அதில் எதுவுமே வரல அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களுடைய மெயிலை வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பலாம். இது வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு யூனிவர்சிட்டி டைரெக்டாக விசிட் பண்ண தேவையில்லை. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த மெயில் மூலமாக உங்களுடைய கிரிவன்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதிலே கொடுத்துருக்காங்க, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ appeared in November 23 examination facing problems in their results are instructed to send the following details to this mail IDன்னு கொடுத்துருக்காங்க. mkedexams2023@gmail.com. உங்கள் ஐடி கார்டு அனுப்பணும், எக்ஸாம்ஸ் ரிசல்ட் காப்பி, நீங்கள் எக்ஸாம்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் காப்பி அனுப்பணும், எக்ஸாம் ஹால் டிக்கெட் அனுப்பணும், எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். எக்ஸாம் ஃபீஸ் கட்டி முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்துட்டு அந்த ரிசல்ட்டோட காப்பி வந்துட்டு ஏஏ அப்படின்னு இருக்கும். ஐடி கார்டு வந்து ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும். இதனாலேயும் வந்துட்டு நீங்கள் மெயில் அனுப்பணும். நீங்கள் மெயில் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணப்போ அந்த காலத்துக்கு நேராக இன்விகிலேட்டர் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரிஜினலை நீட்டாக ஸ்கேன் பண்ணி, இந்த 4 டாக்குமெண்ட்டையும் நீட்டாக ஸ்கேன் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அனுப்பலாம். மெயில் ஐடிக்கு அனுப்புனா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கிரிவென்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணி வைப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம நேராக விசிட் பண்ணி அந்த கிரிவென்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நேரவே வர தேவையில்லை. அதனால் இப்போ கொடுத்துருக்குற இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸியானது. ஏன்னா ஸ்டூடெண்ட் யாரும் யூனிவர்சிட்டிக்கு விசிட் பண்ண தேவையில்லை. ஒர்க் போகிறவங்க, லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கிரிவென்ஸை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த ரீவேல்யூஷன் வந்துட்டு இந்த ப்ரொசீஜரில் வராது. ஸோ எனக்கு வந்து மார்க்கு கம்மியாக இருக்குது, ரீவேல்யூஷனுக்கு நான் இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும்னா கிடையாது. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணக்கூடாது. இதில் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து மார்க்கே வரல, எனக்கு பாஸ்ன்னு வரல, ஃபெயில்னு வரல, ஏஏன்னு போட்டு வந்திருக்கு, ஆப்சண்ட்டுன்னு போட்டு வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். நான் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், நான் ஒரு 60 மார்க் வரும்னு இருந்துச்சு, எனக்கு வந்து மார்க்கு கம்மியாக இருக்குது, இல்லை நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குற ரீவேல்யூஷன் ஃபார்ம் November 23 இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் உங்களுடைய ரீவேல்யூஷனை வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது டைரெக்டாக விசிட் பண்ணி இந்த ஃபார்மில் இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃபீஸை பே பண்ணி அது கொடுத்துருக்கிற ஃபைனல் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் November 23 எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஓன்லி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன், எனக்கு ஆப்ஷன்ட் வந்திருக்கு. ஸோ நான் ஹால் டிக்கெட்லாம் வச்சுருக்கேன், ஹால் டிக்கெட்டில் நான் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு உண்டான இன்விகிலேட்டர் சைன் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர். ஸோ ரீவேல்யூஷன் ப்ரொசீஜர் வந்து செப்பரேட்டு. இப்போ இந்த எக்ஸாம்ஸு நான் அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படிங்கிறதுக்கு செப்பரேட் ப்ரொசீஜர். ஸோ அதான் November 2023 தேர்வு எழுதிய மாணவர்கள் தேர்வு முடிவுகளில் ஏதேனும் குறை இருந்தால் பின்வரும் ஆவணங்களை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்கொயரி இருக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு ஐடி கார்டு, எக்ஸாம்ஸ் ரிசல்ட்டு, எக்ஸாம்ஸ் ஹால் டிக்கெட், எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம், இது எல்லாமே அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மறக்காமல் அனுப்பிச்சி வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த தகவல் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், ரீவேல்யூஷன் ப்ரொசீஜர் வேறு, இதனுடைய ப்ரொசீஜர் வேறு. சப்போஸ் இது தொடர்பாக மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன்.